அனைவருக்கும் வணக்கம்ப. தமிழச்சி அனுசூயா கற்பது தமிழிலிருந்து. இந்த பதிவில் நாம் காண இருப்பது நம்முடைய பாடப்பகுதியின் ஒரு பிரிவான கலை மாமணி விருதுகள். அது பற்றிய பதிவு காண இருக்கின்றோம்ப. அதாவது 2021, 22 மற்றும் 2023க்கான விருதுகள் யார் யார், கலைஞர்கள் பெறுகின்ற கலைஞர்கள் யார் யார் என்பதை பற்றி முழுமையாக காண இருக்கின்றோம்ப. அதனால் வீடியோவை முழுமையாக பாருங்கள். நன்றி. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கலைமாமணி விருதுகள். தமிழக அரசானது இயல் இசை நாடக மன்றத்தின் மூலம் இந்திய விருதான இந்த கலைமாமணி விருதினை ஒவ்வொரு ஆண்டும் வழங்கி வருகிறது. இந்த விருதானது திரைப்படம், சின்னத்திரை, கவிதை, இசைக்கலை, நாட்டியம், நாடகம், கிராமிய கலை, ஓவியம், சிற்பம் மற்றும் இதர கலைப்பிரிவுகள் சார்ந்த கலைஞர்களுக்கு வழங்கப்படுகின்றது. இந்த விருது பெறும் கலைஞர்களுக்கு 3 சவரன் தங்கப்பதக்கம் மற்றும் விருது பட்டயம் வழங்கப்படுகிறது. மேலும் சிறப்பு விருதுகள் உண்டு. 3 விருதுகள் இந்திய அளவில் வழங்கப்படுகின்றது. பாரதியார் பெயரில் விருது, எம்.எஸ். சுப்புலட்சுமி பெயரில் விருது, பால சரஸ்வதி அவர்கள் பெயரில் விருது. பாரதியார் அப்படின்னாக்க இயல் துறை சார்ந்தது, எம்.எஸ். சுப்புலட்சுமி இசைத்துறை, பால சரஸ்வதி நாட்டியத்துறை சார்ந்த சிறப்பு விருதுகளும் வழங்கப்படுகின்றன. சரிங்களா? இதன்படி செப்டம்பர் 24, 2025 அன்று இந்த 3 ஆண்டுகளுக்கான விருது பெறும் கலைஞர்களின் பெயரை அறிவித்தது. சென்னை கலைவாணர் அரங்கில் அடுத்த மாதம் நடைபெற இருக்கின்ற இந்த நிகழ்ச்சியில் முதல்வர் வழங்குவதாக கூறப்பட்டிருக்கின்றது. சரிங்களா? இப்ப இந்த 3 ஆண்டுகளிலும் யார் யார் இந்த விருதுகளை பெறுகின்றார்கள்? முதலாவதாக 2021ஆம் ஆண்டு திரைப்படத்துறை. அதாவது நம்ம பார்த்தோம் இல்லையா, ஒவ்வொரு துறை சார்ந்து அப்படின்னு சொல்லி. அதன்படி முதலாவதாக திரைப்படம். எஸ்.ஜே. சூர்யா நடிகர். அதாவது ஒவ்வொருவரும் திரைப்படம் என்றாலும் அந்த திரைப்படத்துல அவங்களுடைய பங்கு என்ன அப்படிங்கிறது. சாய் பல்லவி நடிகை, லிங்குசாமி இயக்குனர், ஜெயக்குமார் அரங்க அமைப்பாளர், சூப்பர் சுப்பராயன் சண்டை பயிற்சியாளர். சரிங்களா? அடுத்து சின்னத்திரை கமலேஷ் என்கின்ற நடிகர். அடுத்ததாக இயல் துறையில் திருநாவுக்கரசு எழுத்தாளர், நெல்லை ஜெயந்தா தமிழ் கவிஞர், சந்திரசேகர் என்கின்ற தங்கம் பட்டர் அவர்கள் சமய சொற்பொழிவாளர். அடுத்ததாக இசைத்துறையில் அசோக் ரமணி குரல் இசை, சர்க்குருநாதன் ஓதுவார், திருமுறை தேவார இசை ஓதுபவர், தக்கேசி தமிழ் இசை பாடகர், நரேந்திரன் மிருதங்கம், நரசிம்மன் கோட்டு வாத்தியம். சரிங்களா? அந்த மாதிரியான கலைஞர்கள் அவர்கள். அடுத்ததாக பில்லப்பன் நாதஸ்வர ஆசிரியர், டி.ஜே. சுப்பிரமணியன் நாதஸ்வரம், சீனிவாசன் நாதஸ்வரம், சேகர் தவில். ஆக 2021ஆம் ஆண்டில் விருது பெறுகின்ற இந்த கலைஞர்கள். அதே சமயம் ஒவ்வொரு ஆண்டும் நல்லா கவனிச்சீங்கன்னா பாத்தீங்கன்னா ஆசிரியர் ஒருவர் இருக்கின்றார், இசைக்கலை சார்ந்த ஆசிரியர் ஒருவர். இதுல பாத்தீங்கன்னா நாதஸ்வர ஆசிரியர். இதே மாதிரி ஒவ்வொரு ஆண்டுக்கும் என்னன்னு பார்ப்போம். சரிங்களா? இப்ப அடுத்ததாக நாட்டியத்துறையில் பழனியப்பன் பரதநாட்டிய ஆசிரியர், பிரியா கார்த்திகேயன் பரதநாட்டியம். அடுத்து நாடகத்துறை முருகன் நடிகர், நாராயணன் நாடக இயக்குனர், அலெக்ஸ் ஹார்மோனியம். அடுத்து இசை நாடகத்துறையில் விஸ்வநாதன் இசை நாடக நடிகர். அடுத்ததாக கிராமிய கலைகள் வீரசங்கர் கிராமிய பாடகர், காமாட்சி பொய்க்கால் குதிரையாட்டம், முனுசாமி பெரிய மேளம், மருங்கன் நையாண்டி மேள நாதஸ்வரம், கே.சி. பாலு அவர்கள் ஒயில் கும்மி. அம்மா இதெல்லாம் என்னங்கம்மா? இது பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டுப்புற இயல் அப்படிங்கிற ஒரு பிளேலிஸ்ட்ல பார்த்தீங்கன்னா பொய்க்கால் குதிரையாட்டம் தான் என்ன, நையாண்டி மேல நாதஸ்வரம், பெரிய இது என்ன அப்படிங்கிற பற்றி நம்ம தனி குறிப்புகளே கொடுத்துருக்கோம்ப்பா. இணைப்பை இணைக்கின்ற நினைத்து படியுங்கள். சரிங்களா? அடுத்து இதர கலைப்பிரிவுகள் அப்படிங்கிற பொழுது ஓவியத்துறையில் வே. ஜீவானந்தன் அவர்களுக்கு வழங்கப்படுகின்றது. கோயம்புத்தூர்ல இருக்காரு இந்த கலைஞர். சரிங்களா? அடுத்ததாக 2022 விருது பெறுகின்ற கலைஞர்கள் அவர்கள் யார் யார்? முதலாவதாக திரைப்படத்துறை விக்ரம் பிரபு நடிகர், ஜெயா வி.சி. குகநாதன் நடிகை, விவேகா பாடலாசிரியர், டைமண்ட் பாபு
செய்தி தொடர்பாளர். லட்சுமிகாந்தன் புகைப்பட கலைஞர். அடுத்து சின்னத்திரை என்று எடுத்துக்கொண்டோமானால், இந்த திரைப்படத்த வந்து வெள்ளித்திரைன்னு சொல்லுவாங்க. இந்த இத வந்து சின்னத்திரை என்று கூறுவார்கள் இப்ப. மெட்டி ஒலி காயத்ரி நடிகை. அதாவது இந்த அம்மாவனுடைய இயற்பெயர் வந்து காயத்ரி தான். அந்த நாடகத்தை சிறப்பாக நடித்ததனால், அந்த பெயரை இணைத்து அடையாளம் காண்பதற்காக கொடுக்கப்பட்டுள்ளது. சாந்தகுமாரி சிவகடாட்சம் எழுத்தாளர். அப்துல் காதர் இலக்கிய பேச்சாளர். முத்து கணேசன் சமய சொற்பொழிவாளர். சரிங்களா? அடுத்து இசை சார்ந்த துறை. ஜெயஸ்ரீ வைத்தியநாதன் குரல் இசை. சாரதா ராகவ் குரல் இசை. பகலா ராமதாஸ் வயலின். நாராயணன் மிருதங்கம். முருகவேல் நாதஸ்வரம். பாபு தவில் கலைஞர். சுசித்ரா பாலசுப்ரமணியன் கதா காலட்சேபம். அடுத்ததாக நாட்டியம் துறை. அமுதா தண்டபாணி பரதநாட்டிய ஆசிரியர். சுப்பிரமணிய பாகவதர் பாகவத மேளா அதனை நடத்துகின்றவர் அர்த்தம். அடுத்து சுரேஷ் பரதநாட்டிய குரல் இசை. அடுத்ததாக நாடகத்துறை. பொன் சுந்தரேசன் நாடக நடிகர். நன்மாறன் நாடக இயக்குனர். சோலை ராஜேந்திரன் நாடக தயாரிப்பாளர். அடுத்ததாக இசை நாடகம். சத்யராஜ் இசை நாடக நடிகர். கிராமிய கலைகள் துறையில ரஞ்சிதவேல் பொம்மு அவர்கள் தேவராட்டத்து கலைஞர் அவர். சரிங்களா? அடுத்ததாக கலைவாணன் பொம்மலாட்டம். எம்எஸ்சி ராதாரவி தப்பாட்டம். கே பாலு நையாண்டி மேள நாதஸ்வரம். அடுத்து இதர கலைப்பிரிவுகள் என்னும் பொழுது சாமிநாதன் அவர்கள் பண்பாட்டு கலை பரப்புனர். லோகநாதன் அவர்கள் ஓவியர். சரிங்களா? ஆக இவர்கள் எல்லாம் 2022க்கான கலைமாமணி விருது பெறுகின்ற கலைஞர்கள் இப்ப. சரிங்களா? அடுத்ததாக 2023ஆம் ஆண்டு திரைப்படம். முதலாவதாக மணிகண்டன் நடிகர். ஜார்ஜ் மரியான் குணச்சித்திர நடிகர். அனிருத் இசையமைப்பாளர். ஸ்வேதா மோகன் பின்னணி பாடகி. சாண்டி என்கின்ற சந்தோஷ்குமார் நடன இயக்குனர். நிகில் முருகன் செய்தி தொடர்பாளர். எல்லாருமே திரைப்படத்துறை சார்ந்தவர்கள். அவர்கள் அந்த துறையில திரைப்படம் என்கின்ற துறையினாலும் அவர்களுடைய பங்கு என்னென்ன சின்ன சின்ன துறைகள். இவர் வந்து நடிகராக இருக்கின்றார், இவர் இசையமைப்பாளர், இவர் பாடுகின்றவர், அந்த மாதிரி. சரிங்களா? அடுத்ததாக சின்னத்திரை. உமாசங்கர் பாபு நிகழ்ச்சி தொகுப்பாளர். அழகன் தமிழ்மணி அவரும் நிகழ்ச்சி தொகுப்பாளர். அடுத்ததாக இயல் துறையில் ஜீவபாரதி இயக்கமிழ் கவிஞர். அடுத்து இசைத்துறையில் காஷ்யப் மகேஷ் குரல் இசை. ஹேமலதா மணி வீணை. வே பிரபு கிளாரினட். பி ரவிச்சந்திரன் நாதஸ்வரம். பரமேஸ்வரன் நாதஸ்வரம். அடுத்து ஞான நடராஜன் நாதஸ்வரம். ராமஜெயம் பாரதி தவில். ராதாகிருஷ்ணன் தவில். அடுத்ததாக நாட்டியத்துறைப்ப. தனசுந்தரி பரதநாட்டிய ஆசிரியர். ஜெயப்பிரியா குச்சிப்பிடி நாட்டியம். ஹரிபிரசாத் பரதநாட்டிய குரல் இசை. அடுத்து இறுதியாக பார்த்தோம்னால் நாடகத்துறையில் ஜோதிகண்ணன் என்பவர் பழம்பெரும் நாடக நடிகர். வானதி கதிர் என்கின்ற கதிர்வேல் அவர்கள் நடிகர். தேவநாதன் என்பவர் விழிப்புணர்வு நாடக நடிகர். அடுத்து இசை நாடகம். ஏ கண்ணன் அவர்கள் இசை நாடக நடிகர். அடுத்து தமிழ்ச்செல்வி இசை நாடக நடிகை. அடுத்தது பார்த்தோம்னா கிராமிய கலைகள் என்கின்ற பிரிவில் ராமநாதன் தெருக்கூத்து. ஜெகநாதன் வில்லுப்பாட்டு. மகாமணி நையாண்டி மேள தவில். சந்திரபுஷ்பம் கிராமிய பாடல் ஆய்வாளர். இதர கலைப்பிரிவுகள் ஓவியம் சிற்பம் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி. இது பார்த்தீங்கன்னா சிற்பி அவர்கள் தீன தயாளன் அவர்கள் இந்த துறையில் கலைமாமணி விருதினை பெறுகின்றார். நம்ம வந்து பார்த்தோம் சிறப்பு விருதுகள் 3 பெயர்கள் வழங்கப்படுகிறது என்று. அதன்படி பாரதியார் விருது இயல் துறைக்காக முருகேச பாண்டியனுக்கு. எஸ் சுப்புலட்சுமி விருது இசைத்துறையில் ஆற்றியவருக்கு ஜே யேசுதாஸ் அவர்களுக்கு. பால சரஸ்வதி விருது நாட்டியத்துறை பதஸ்ரீ முத்து கண்ணம்மாள் என்பவருக்கு இந்த விருது வழங்கப்படுகின்றது. சரிங்களா? இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க தமிழ், அதாவது நாடக இயல் இசை நாடக மன்றம் சார்பாக நடைபெறுகின்றது. இப்ப இந்த மன்றம் பற்றிய குறிப்புகள் ஏற்கனவே நம்ம விருதுகள் அப்படிங்கிற பதிவுல நம்ம கொடுத்துருக்கின்றோம்ப்பா. அந்த விருதுகள் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாக்கும் இந்த யுவ புரஸ்கார் விருது, பாரத ரத்னா விருது, இந்த மாதிரியான விருதுகள் பற்றிய பதிவு அடங்கியிருப்ப அவற்றின் இணைப்பை இணைக்கின்றேன். இணைத்து படியுங்கள். உங்கள் கருத்துக்களை கருத்து பெட்டியில் குறிப்பிடுங்கள். சரிங்களா? அதே சமயம் இப்ப இது பார்த்த ஒவ்வொரு துறையிலையும் கவிதை பார்த்தோம், நாடகம் பார்த்தோம். அதே சமயத்துல பிற துறைகள், நாட்டுப்புற இயல், இந்த மாதிரியான துறைகள் இது சார்ந்த பதிவுகளையும் இணைக்கின்றேன். இப்ப
இணைத்து பதியுங்கள். சரிங்களா இப்ப? மீண்டும் ஒரு புதிய பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.